நான் வீடு வீடாக போன பிறகு தான் கட்சி ஆரம்பித்தேன்னாரு. அது வந்து இட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பட் எ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட். அது உண்மை. ஃபார் சர்ப்ரைசிங் வந்து என்னுடைய மாமியார் வந்து விஜய் என்னுடைய பிள்ளைம்பாங்க. என் மாமியார் ஆமாம் விஜய் என் பிள்ளை அப்படிம்பாங்க. Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, educational partner, Patrician College of Arts and Science, food partner, VS Biryani, refreshment partner, Fitovers. ஜெயிச்சுட்டு வந்தவங்க எளிமையானவர்கள் இருக்கிறாங்க, உண்மையிலேயே ஏழைகள் இருக்கிறார்கள், உண்மையிலேயே சொந்தமாக கார் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. 3 துறைகளில் நடந்த ஊழல் பற்றிய ஃபைல் என் டேபிளில் தான் இருக்குது. என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவர்களை விடமாட்டேன் அப்படிங்கிற ஐடியா இஸ் குட். எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த அயற்சி இருந்ததா தமிழக மக்கள் கிட்ட? என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. இதற்கான மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இவர்கள் பிறக்கும் போதற்கு முன்னாடி இருந்தேன். ஆனா இப்ப டிஎம்கே தரப்புல சொல்றது என்னன்னா, மக்கள் யாருக்குமே மேண்டேட் தரல அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. 99 சீட் வாங்கின டிஎம்கேக்கு 2006 மக்கள் மேண்டேட் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்குவாங்களா? நீங்க வந்து யாராவது ஒருத்தர் இங்க வந்து டக்குன்னு வந்து ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு 10 ரூபா பரிசு தரலாம் பார்க்குறேன். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் பேர் யாராவது சொல்லுவாங்களா? அது இண்டி கூட்டணி இப்ப இல்ல. இது தாவேகாவின் அரசியல் வருகையினால இங்க தேசிய அரசியல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரு விஜய் உள்ள சேர்ந்துட்டாருன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு டிஎம்கே இந்த பக்கம் பிஜேபி பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். அந்த பக்கம் Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, educational partner, Patrician College of Arts and Science, food partner, VS Biryani, refreshment partner, Fitovers. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெய் சந்திரன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீசன் 1ல வந்தீங்க, அதே மாதிரி நாங்கள் 2.0 பண்ணும்போதும் நீங்கள் வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதுக்கும் வந்து வந்திருக்கீங்க. ஸோ சீசன் 1ல நம்ம வந்து இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அனலிசிஸ் மாதிரி பண்ணோம். இன்றைக்கோட எய்மே வந்து இந்த ரிசல்ட் எப்படி வந்தது, இது மாபெரும் மாற்றமா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அனலிசிஸ் பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த சந்திப்பு. அதுவும் இல்லாமல் டிவிக்கு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் வேறு முடிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச், மை ப்ளஷர். நீங்கள் கூப்பிட்டு வர்றதை விட இந்த பசங்களை பார்க்குறது எனக்கு எப்படியுமே பெரிய ஒரு ஆனந்தம் உண்டு. இவங்களை உஷார் பண்ணி ஒருத்தர் ஆட்சிக்கே வந்துட்டார். அதனால் நம்ம வீட்டில் மெயின் பீஸ் விட்டுறக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கோம். அது வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆல்வேஸ். தேங்க்யூ சார். சார், அதாவது நம்ம அந்த ஃபஸ்ட்டு சம்மிட்டில் பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் பேசணும். எல்லாருமே வந்து மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து முன் வச்சு நகர்ந்தோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாற்றம், அதாவது கிட்டத்தட்ட வந்து திராவிட அரசியல் ரெண்டுமே வந்து இல்லை. இப்போ அதுக்கு எய்த்தாப்பில் வந்து தமிழக வெற்றிகளும் இருக்குது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் ஆண்டு வந்த தமிழ்நாட்டில் இப்போ திராவிட கழகம் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்? அதுலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2026 மே ரிசல்ட் வந்து தமிழகத்தில் யாருமே எதிர்பாராதது ஒரே ஒருவரை தவிர. தட் வாஸ் த சிஎம் விஜய். அவர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் நம்பினார் நம்ம ஜெயிச்சிட போகிறோம். அந்த கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக. உண்மையிலே அவர் கான்ஃபிடென்ட் தான். ஐ நோ பர்சனலி. எனக்கு வந்து அந்த பின்னாடி சுற்றி இருக்கிறவங்க, அவர் கூட இருக்கிறவங்க கூட அந்த கான்ஃபிடென்ஸில் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒப்புக்கலாம் இருக்கலாம். அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது தொடர்பாக, வேறு கட்சிகளை கூட்டணி சேர்க்கிறது தொடர்பாக, இன்றைக்கி அமைஞ்சிருக்க கூட்டணியை எலெக்ஷனுக்கு முன்னாடியே வைக்கிறது தொடர்பாக அப்படின்னு நிறைய கூட்டணி முயற்சிகள் தாவேக்காவை நோக்கியும் தாவேக்கா மற்றவங்கள்ட்டையும் செஞ்சாங்க. ஸோ அங்கே நிறைய வந்து அலையன்ஸ் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது, அலையன்ஸ் வைக்கிறதுக்கான தேவை இருந்தது.
அப்படி தான் எல்லாருமே நம்பினாங்க. வித்தவுட் அலையன்ஸ் நம்ம ஜெயிக்க முடியாது, சமாளிக்க முடியாதுன்னு தான் நினச்சாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இறைவனோட கருணை ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் வந்து ஸோ இறைவனோட கருணைன்னு சொன்னதுனாலேயே அப்சல்யூட்லி த வின் இஸ் மிராக்கிள். அதில் ஒன்றும் குழப்பமே. அது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு அதிசயம் தான், அது மிராக்கிள் தான். 1967க்கு பிறகு அது வந்து இந்த திராவிட அப்படிங்கிற பெயர் தாங்கி இல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடிஞ்சது அப்படின்னா அது வந்து அப்சல்யூட்லி மிராக்கிள். அது வந்து ஒரு குழப்பமே இல்லை. அந்த வகையில் வந்து மாற்றம் அப்படிங்கிறது ஒரு புரிந்து கொள்ளக்கூடியது தான். அது வரவேற்கக்கூடியதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ வரவேற்கக்கூடியதான அது செயல்பாட்டை பொறுத்து சொல்லணும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து அமேசிங், இன்ஸ்பைரிங், ஷாக்கிங், சர்ப்ரைசிங், அது எல்லாம் போட்டுங்க, அது ஒன்றும் குழப்பமே இல்லை. பட் அந்த மாற்றம் சரியாக இருக்குதா அப்படின்னா அது அடுத்தடுத்த கேள்விகளில் நான் பதில் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம அந்த பாயிண்ட் வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இட் இஸ் அ சர்ப்ரைஸ், நோ டவுட், டு எவ்ரி ஒன். அதில் வந்து தாவேக்காரங்க இன்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க, மற்றவங்களாம் வெறும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஸோ அதில் வந்து அது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நம்ப மாட்டீங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட பலரே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் ஆனால் அவர் ஜெயிப்பார்னு நினைக்கலப்பா அப்படின்னாங்க. சரி, அவங்களுக்கு வந்து இந்த 2 பேரும் பிடிக்கல, ஏடிஎம்கே டிஎம்கே பிடிக்கல, நம்ம வந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் நோ ஒன் எக்ஸ்பெக்டட் தட் திஸ் ஜென்டில்மேன் வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான், நோ டவுட். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 பேரையும் பிடிக்கல, உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு நினச்சி போட்டாங்க அப்படின்னு. அந்த அயற்சி இருந்ததா தமிழக மக்கள்கிட்ட? வித் ஆல் ஹியூமிலிட்டி, விஜய் தான் வேணும்னு ஓட்டு போட்டவங்களை விட இந்த 2 பேரும் வேண்டான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். ஏன்னா விஜயை வந்து ஒரு ரீச் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம். அவர் மதுரை மாநாட்டில் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல் எல்லா கட்சிக்காரங்களும் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் வீடு வீடாக போவாங்க. நான் வீடு வீடாக போன பிறகு தான் கட்சி ஆரம்பித்தேன்னார். அது வந்து இட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பட் எ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட். அது உண்மை. ஸோ விஜய் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா அவர் தான் இன்றைக்கி ஜோசப் விஜய்னு மாற்றிக்கிட்டார். தமிழ்நாட்டில் நாங்கள் யாரும் ஜோசப் விஜய்னு சொன்னதே இல்லை. நாங்கள் பூரா விஜய் தான். விஜய்னு சொன்னால் நாங்கள் யாருமே எந்த முரளி விஜயா, அருண் விஜயா, எந்த விஜய் நாங்கள் கேட்டதில்லை. விஜய்னா நாங்கள் ஒருத்தர் தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஹவுஸ் ஹோல்டு நேம், எல்லாருக்குமே விஜய்னு தெரியும். விஜய்னு நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வச்ச வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம். என் வீட்டு புள்ள விஜய்னு சொன்னவங்கலாம் பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து இது பார்க்குறோம். ஃபார் சர்ப்ரைசிங் வந்து என்னுடைய மாமியார் வந்து விஜய் என்னுடைய பிள்ளைம்பாங்க, என் மாமியார். ஆமாம், விஜய் என் பிள்ளை அப்படிம்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து அதாவது அக்ராஸ் த சொசைட்டி வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால வந்து அது ஒரு இயல்பான பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது பொலிட்டிக்கலாக ஜெயிக்கிற வரைக்குமான ஒரு விஷயமா இல்லை. அப்படித்தான் டி ராஜேந்தர் இருந்தார், அப்படி தான் பாக்யராஜ் இருந்தார், அப்படி தான் கார்த்திக் இருந்தார், அப்படி தான் பல நடிகர்கள் இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. அப்போ அது வெற்றி பெறுவதற்கு அது போதுமானதல்ல. முக்கியமான பிரச்சனை எங்கே வந்ததுன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மேலே இல்லை, ஃப்ரஸ்ட்ரேஷன். அவங்களுடைய ஆட்சி சரியில்லை, ஊழல், எதுவாக இருந்தாலும். இப்போ நண்பர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஒன்று ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் டிஎன்பிசியில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட்டில் வேலை வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமை இருக்கான்னு கேட்குறத விட உங்களுக்கு ஆள் தெரியுமான்னு தான் கேட்குற பழக்கம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ தட் உனக்கு எதாவது ஆள் தெரியுமா, அங்கே யாராவது. அப்போ ஆள் தெரிஞ்சால் தான் வெளில. இப்போ ஆள் தெரியலன்னா நீ செத்து போயிட வேண்டியதானா? அப்போ திஸ் பிகம் த நியூ நார்மல். உனக்கு ஆள் தெரிஞ்சால் வேலை நடக்கும், ஆள் தெரியலன்னா ஓடி போயிடும், அவ்வளோதான். அப்போ உழைக்கிறவனுக்கு, பிழைக்கிறவனுக்கு, படிக்கிறவனுக்கு அதுக்கெல்லாம் வேலையே இல்லையான்னு போச்சு. அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து சொல்ல தெரியாது. ரங்கராஜ் பாண்டே மாதிரியோ கிருத்திகா மாதிரியோ அவங்களால பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் காமன் மேனுக்குள்ளே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னடா அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. இதற்கான மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இவர்கள் பிறக்கும் போதற்கு முன்னாடி இருந்தேன். 1991 அதான் வந்து ஏடிஎம்கே டிஎம் கூட கடைசி எலெக்ஷன். 96ல் மதிமுக உள்ள என்ட்ரி ஆகுது, மூப்பனார் என்ட்ரி ஆறார், விஜயகாந்த் என்ட்ரி ஆறார், பாட்டாளி மக்கள் கட்சி என்ட்ரி ஆகுது, சீமான் என்ட்ரி ஆறார், பாஜக என்ட்ரி ஆகுது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் மாற்றத்தை தராதான்னு மக்கள் ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கட்சிகள் எல்லாம் 2வது எலெக்ஷனில் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கேவோட கூட்டணி வச்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நான் இந்த பக்கம் போகிறேன், அவர் திரும்பி அங்கே கூட்டணி வச்சுறாரு. டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நான் இந்த பக்கம் போகிறேன், அவர் திரும்பி கூட்டணி வச்சுறாரு. ஸோ நான் எந்த கட்சியெல்லாம் பாமக, தேமுதிக, மதிமுக, பாஜக, நாம் தமிழர் அப்படின்னு ஒவ்வொரு கட்சி எந்தெந்த கட்சியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே போகிறேன்னா நாம் தமிழர் மட்டும் இதில் ஒரு எக்ஸாம்ஷனல் கேஸ். அப்போ திரும்ப இவங்க வந்து வேற ஒரு பக்கம் வந்து அலைன்ஸ் போயிட்டே இருக்காங்க போது நான் மதிமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை நான் டேரெக்டாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுறேன். அப்போ அந்த கட்சிகளும் காணாமல் போய் இந்த 2 கட்சியும் நின்றுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றம் வேணும். அது ஜெயிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அவர் பின்னாடி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லாத ஆளாக இருக்கணும். எந்த கட்சிக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தேடினாலும் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குது, அங்கே ஒரு பெரிய என்ன பண்ணி அப்படி சொல்கிறேன் ஆனால் அப்படிப்பா அப்படின்னு ஒன்று நிற்குது.
அப்போ தான் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு விஜய் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வித் நோ லக்கேஜ். விஜயை பார்த்துட்டு நீங்கள் வந்து அவர் ஊழல் பண்ணிட்டாரு, அவர் மோசடி பண்ணிட்டாரு, அவர் வந்து இவ்வளோ ஏமாற்றினவர் தானே, அப்படி வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்கல. அப்போ இப்போ பாஜக மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இருக்குது, இன்னும் ஆளுங்கட்சியாக இருக்க போது, உலகின் மிகப்பெரிய கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் அதோடைய பிம்பம் வந்து பாஜகனா பூச்சாண்டி, பேய் பிசாச்சு பிடிச்சிட்டு போயிடும் பார்த்துக்க அப்படின்னு, வீட்டு கதவு திறந்தா தான் பாஜக உள்ளே வந்துருங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்போ பாஜகவை தமிழ்நாட்டில் முன்னிறுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, முதல்ல இந்த நெகட்டிவிட்டியை அகற்ற வேண்டியிருக்கு. அதாவது யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் மைனஸ், நவ் யூ ஹேவ் டு நியூட்ரலைஸ். நீங்கள் 0க்கு வரும்போது எதிரில் இருக்கிற ஆள் 15க்கு போயிடுறான், அதுக்கப்புறம் நீங்கள் 15க்கு போகணும். இப்போ மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. இதை மாதிரி போய் ஒவ்வொரு கட்சிக்கு நாம் தமிழர் இருக்கிறாங்க, நாம் தமிழர் சித்தாந்த ரீதியாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க, ஆனால் பார்ட்டி நெட்வொர்க் கிடையாது. அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்கும்போது இங்கே ஆளே இல்லை. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள் அப்படி அங்கங்கே போட்டு அங்கங்கே குறுந்தலைவர்கள் கொண்டு வந்து போட்டு அதை கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணால் தான் அவங்களால அடுத்த வர முடியும். ஸோ எல்லா கட்சிக்குமே ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு மைனஸ் பாயிண்ட், ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கும்போது எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தார். அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துருச்சு. அப்போ முக்கியமான காரணம் விஜய் வேணும் அப்படிங்கிறத விட இந்த 2 பேர் வேண்டாங்கிறது பிரதானமான காரணம். அதனால தான் இப்போ 2016 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருச்சு, 134 சீட் வந்துருச்சு, டிஎம்கே 99 சீட். 2006 டிஎம்கே 99 சீட் மைனாரிட்டி கவர்மெண்ட், ஏடிஎம்கே 66 சீட். இங்கே பார்த்தீங்கன்னா 107 சீட் வந்து டிவிக்கு வந்துருச்சு. 2 பேருமே 50 கிலோ போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா 2 பேருமே வேண்டாங்கிற முடிவு தான் இங்கே காரணம். இப்போ யாராவது ஒருத்தர் இப்போ பாருங்கள், ஏடிஎம்கே வேனிஷ் ஆகி டிஎம்கே வந்து நம்பர் 2 வந்து 90 சீட்டில் வந்திருந்தாங்கன்னா கேமே மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியல. அப்போ மக்கள் வந்து இந்த 2 பேரையுமே ஒரே தரத்தில் வச்சுட்டாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக டிவிக்கு சாதம். ஆனால் இப்போ டிஎம்கே தரப்பில் சொல்கிறது என்னென்னா, மக்கள் யாருக்குமே மேண்டேட் தரலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. 108 சீட்டு டெக்னிக்கலி, ஆனால் ப்ராக்டிக்கலி 107 சீட். ஏன்னா விஜய் சார் வந்து 2 சீட்டில் ஜெயிச்சார் அப்படிங்கிறனால 107 சீட் வாங்கின விஜய்க்கே மக்கள் மேண்டேட் கொடுக்கல அப்படின்னா 99 சீட் வாங்கின டிஎம்கேக்கு 2006 மக்கள் மேண்டேட் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிடுவாங்களா? 2006 திமுக 99 சீட் கூட வாங்கலை. ஆக்சுவலாக அவங்க வந்து 92 93 தான் வாங்கினாங்க. 11 பை எலெக்ஷன் நடந்துச்சு 2006 to 2011. 11 பை எலெக்ஷன்லையும் டிஎம்கே தான் ஜெயிச்சது, ரூலிங் பார்ட்டி. 11 ஜெயிச்சு கூட 100ங்கிற ட்ரிபிள் டிஜிட்டை தொடவே முடியல. 100. அதனால தான் அந்த அம்மா வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ 100ங்கிற நம்பரை கடைசி வரைக்கும் தொட முடியாத ஒரு கவர்மெண்ட் வந்து மக்களுடைய மேண்டேட் பெற்றதான், கூட்டணியோட சேர்ந்து இத்தனைக்கும். தனியாக 108 வாங்கினவர் வந்து மக்களோட மேண்டேட் பெறலையா, அது பாலிடிக்ஸ். ஓகே சார், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சட்டசபையில் நேற்று கூட வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒன்று சொல்லியிருந்தார். 41 கட்சிகள் வந்து எதிர்த்து நின்று இந்த ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு, ஜாதி மதம் இது எல்லாத்தையும் கடந்து ரொம்ப எளிமையானவர்கள் இங்கே வந்து ஜெயிச்சு உள்ளே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதை அப்படி தான் எடுத்துக்கலாமா? நம்ம ஜெயிச்சுட்டு வந்தவங்க எளிமையானவர்கள் இருக்கிறாங்க, மோசமான பின்புலம் உள்ளவர்கள் தாவேக்காவில் இருக்கிறார்கள், வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், உண்மையிலேயே ஏழைகள் இருக்கிறார்கள், உண்மையிலேயே சொந்தமாக கார் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. பிரச்சனை வந்து இவர்கள் யாருக்குமே மக்கள் வாக்களிக்கவில்லை, மக்கள் விஜய்க்கு தான் வாக்களித்தார். விஜய் வந்து தெளிவாக சொன்னார், அதுவும் மதுரையில் தான் சொன்னார். என்ன சொன்னார்? உசிலம்பட்டி விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், ஸ்ரீபெரும்புதூர் விஜய், தமிழ்நாடு முழுக்க நான் தான் நிற்கிறேன். அதுதான் நான் வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே பேசிட்டு நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் இங்கே வந்து டக்குன்னு வந்து ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு 10 ரூபா பரிசு தரலாம் பார்க்குறேன். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் பேர் யாராவது சொல்லுவாங்களா? ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துருங்க, நீங்கள் கொடுத்துருங்க. ஏன் சார்பா? ஸோ அதாவது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். எங்கள் ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்றத்தில் என்னுடைய சொந்த ஊரில் தாவேக்கா தான் ஜெயிச்சிருக்கு. அவர் ஜெயிச்ச பிறகு தான் எங்கள் ஆளுக்கு தெரியும் யாருன்னே. நான் அந்த முந்தானத்து வரைக்கும் எங்கள் ஊருக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். நான் அந்த மண்ணிலே பிறண்டு உருண்டதுக்கு அந்த பேரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது ஊரில் தேருக்கு போயிருந்தபோது எம்எல்ஏ வந்தார், பார்த்தார், சார் அவர் தான் எம்எல்ஏ அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். யாருக்குமே தெரியாது. தே ஓட்டட் நாட் ஃபார் தட் பர்டிகுலர் பர்சன், தே ஓட்டட் ஃபார் விஜய். நிச்சயமா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடந்த 10 வருஷமாக, அதாவது நான் வந்து காங்கிரஸை வந்துட்டு இதில் இந்த 10 வருஷத்துக்குள்ளேயே வச்சுக்கிறேன். 10 வருஷமாக திமுக கூட இருந்த எல்லா கூட்டணிகளும் மே 4லேருந்து மே 10க்குள்ளார அப்படியே தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2 விதம். ஒன்று, இவங்களுக்கு எல்லாமே பொலிட்டிக்கல் சர்வைவல். அந்த கட்சிகள் இப்போ திமுக உடைய தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகவுடைய கூட்டணி அப்படியே
திமுகவை தவிர மற்ற எல்லாம் போயாச்சு. இப்போ அங்கே யாருமே இல்லை, அவங்களெல்லாம் யாருமே அங்கே கூட்டணி இல்லை, எல்லாருமே இங்கே மாறி வந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன கிடையாது, முதல்ல பொலிட்டிக்கல் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி. அங்கே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எதிர்க்கட்சியாக உட்காந்து இருக்க வேண்டியதான். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க, இருந்துக்கங்க. இருந்து என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு கூட்டணியில் இருந்துச்சு, ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க, அந்த ஒரு எம்எல்ஏ இங்கே வந்துட்டார். இப்போ எம்எல்ஏ இல்லாத கட்சியாக மாறிச்சு. மதிமுகவுக்கு 2 எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க, அண்ணன் ரிசைன் பண்ண சொன்னார், அதெல்லாம் முடியாது போப்பா அப்படின்னு எம்எல்ஏக்கள் வந்து தலைவரை பார்த்து சொல்லிட்டாங்க. என்ன செய்வீங்க? ஸோ பொலிட்டிக்கல் சர்வைவல் வந்து 5 வருஷம் இவர் இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் வந்து ஒரு சின்ன ஒரு கிமிக் பண்ணி பொலிட்டிக்கலாக பண்ணி காட்டிட்டார். என்ன, நம்பிக்கை தீர்மானம் வரும்போது அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள், அதில் பெரும்பான்மையாக 25 எம்எல்ஏக்களை தனக்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்து விட்டார். அந்த 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிட்ட போது இந்த யாருமே தேவையில்லாமல் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய யாருமே திமுக கூட்டிலேருந்து வராட்டா கூட அவங்க வந்து பொலிட்டிக்கலாக சர்வே பண்ணியிருப்பாங்க, டெக்னிக்கலாக அங்கே சர்வே பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயம் வந்துருச்சுன்னு இந்த மாதிரி பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்றதை பற்றி, திருமாவளவனை முதலமைச்சராக்கி இவங்க ரெண்டு சேர்றதை பற்றி, என்ன எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போது அந்த திமுக கூட்டணி கட்சியெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது இவர் ஆட்சி அமைச்சர போகிறார், நம்ம முந்திக்கிட்டோம்னா நம்ம தான் முதல்ல வந்தோங்கிற ஒரு நல்ல பேராது மிஞ்சும், இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போய் எதுவும் இல்லாமல் போய் உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். இப்போ வந்து போஜராஜன் எம்எல்ஏ இருக்கிறார் பாஜக சார்பாக, அவருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கலாம். அவர் வந்து ஒரு பரம விசுவாசி, பாஜகவில் இருக்கிறார், அதனால இருப்பார், ரொம்ப பழைய காலத்தில் ஆளுன்னு வச்சுக்கோங்க, அதனால இருப்பார். இல்லாட்டி மன்னார்குடி காமராஜுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படலாம்ல, நம்ம அந்த பக்கம் போனோம்னா நமக்கு வந்து வேறு ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு நினைக்கலாம்ல. அப்போ சர்வைவல் தான் இவர்களுக்கெல்லாம் காரணம். திரு விஜய்க்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது, இந்த 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே இந்த ரியல் பாலிடிக்ஸ் என்னன்னு அவர்கிட்ட கண்ணில் காட்டிட்டாங்க. ஒரு வாரம் நீங்கள் தான் வந்து மேண்டேட் வச்சுருக்கீங்க, அதிகமான சீட் வச்சுருக்கீங்க, 3 முறை கவர்னர் பார்க்க போயிட்டார். பாஸ் எனக்கு கூப்பிடுங்க, என்னை கூப்பிடுங்க. உடனே கவர்னர் கூப்பிடலன்னு நினைக்காதீங்க, 118ங்கிற நம்பர் இல்லை, 118ங்கிற நம்பர் இல்லாமல் கூப்பிட முடியாது. அது ஞாபகம் படக்குன்னு வந்து அந்த பக்கம் வந்துட்டு கவர்னர் பிஜேபி புறவாசல் வழியா, அதெல்லாம் அந்த குரூப்லாம் நான் இல்லை. 118 நம்பர் இல்லை. கவர்னர் திரும்ப 118 எடுத்துட்டு வாங்க பாஸ், நம்ம பேசிடுவோம். 3வது முறை தான் 118ங்கிற நம்பர் சாத்தியமாச்சு. உடனே ஆட்சி அமைக்கிட்டேன். அப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதே மன்னார்குடி காமராஜ் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்றாரு, என் கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணி வாங்கிட்டாங்கன்ற ஒரே ஜென்டில்மேன் 2 ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எப்படி நம்புவீங்க? விடுதலை சிறுத்தைகள் மாறி 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 மீட்டிங் போட்டு இருக்கு. இந்த பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் போட போகிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான, தமிழ்நாடு கற்பனை பண்ண முடியாத ஒரு பாயிண்ட் உள்ள எமர்ஜ் ஆகுது. ஐயுஎம்எல் நாங்கள் வந்து எங்கள் பேரை தப்பாக கொடுத்துட்டாரு, நாங்கள் கொடுக்கவே இல்லை, எப்படி விஜய் வந்து எங்கள் பேரை சேர்த்தாரு அப்படின்னு கேள்வி விடுறாங்க. ஒரே கன்ஃபியூஷன், கண்ணா பின்னான்னு ஓடிட்டு. அப்போ இது எல்லாம் தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு இது எப்படியாவது வந்துட போகிறாங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக போய் செட்டில் சேஃப் ஜோன் வேறு ஒன்று பொலிட்டிக்கல். அப்போ விஜய் வந்து பொலிட்டிக்கலி ஸ்மார்ட் ஆகிட்டே வர்றாருன்னு மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த கேமை அவர் சர்வே பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம போய் முன்னாடி உட்காந்துட்டா நமக்கு நல்லது போய் உட்காந்துட்டாங்க, இவ்வளோதான். இல்லை, இது நான் ஏன் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இண்டி கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சதுன்னு பார்க்க முடியுது. இங்கேருந்து தான் இன்னும் நிறைய பேர் பிள்ளையார் சொல்லியே போட்டாங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இண்டி கூட்டணி இப்போ இல்லை அப்படிங்கிறப்ப இங்கே தாவேக்காவின் அரசியல் வருகையினால இங்கே தேசிய அரசியல்லையும் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ தேசிய அரசியலையும் ஒரு மாற்றம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுனால தான் கேட்குறேன். ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால. இந்திய கூட்டணியில் வந்து திரு விஜய் உள்ளே சேர்ந்துட்டாருன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு ரீபர்த் கிடைக்கும். அவர் சேரலைன்னா அது கோமா ஸ்டேஜு, வெஜிடேட்டிவ் ஸ்டேஜு, டெத் அப்படி போய் நின்றோம். ஏன்னா இந்திய கூட்டணியோடைய பர்பஸே அபத்தமானது. நான் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுறது வேற, அவனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுறது வேற. அந்த நோக்கமே பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா கொள்கை முரணும் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் பூரா ஒன்று சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன கொள்கை உடன்பாடுன்னு யாராவது சொல்லிட்டு, எதிர் காங்கிரஸை சொல்லட்டும், யாராவது கம்யூனிஸ்டை சொல்லட்டும். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வெட்டுக்குத்துன்னு ரியல் சென்ஸில் வெட்டுக்குத்து கொலை நடக்குது கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுக்கும். அப்படியே பக்கத்தில் கன்னியாகுமரியில் தூமே தோஸ்த் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்பா அப்படின்றாங்க. என்னங்க 1 கிலோமீட்டர் தூரத்துலையாங்க அப்படின்னு. அப்போ கொள்கை முரண்பாடு இல்லை, கொள்கை காமெடி. ஆனால் நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக நாங்கள் அணிதிரள்வோம் அப்படின்னா அது வந்து காமெடி. அதனால் அந்த அந்த நேச்சராகவே அந்த பேட்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு ஒட்டப்பட்ட ஒரு கூட்டணி தான். அது டிஎம்கே மாதிரியான கட்சிகள் இருந்தபோது அங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வேல்யூ இருந்துச்சு. டிஎம்கே இல்லை அப்படிங்கிற கணக்கில் வந்து அவங்க வந்து யோசனை இருக்கிறாங்க. இன்னும் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து டிஎம்கேவும் இருக்கலாம், டிவிகேவும் இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாதுலாம் கிளப்புறாங்க. டிஎம்கே இந்த பக்கம் பிஜேபி பக்கம் வந்துடும் நினைக்கிறேன், அந்த பக்கம். ஸோ அது இந்திய கூட்டணிக்கு இல்லாமல் வேறு என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் இந்திய கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீலைஃப் கிடைக்கும். அது இல்லைன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்குன்னு ஒரு பேஸ் கிடையாது. அது வந்து லாஸ்ட் 2014 தான் அவங்க தனியாக போட்டிட்டாங்க. அவங்களுடைய சொந்த பலத்தை ப்ரூவ் பண்ணி பார்த்தாங்க. 5% ஓட்டு தான் அன்னைக்கு தெரியும்.
ஸோ இன்றைக்கி அது இன்னும் கரைஞ்சிரும். அப்போ கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று வந்து 5 எம்எல்ஏ அந்த கட்சிக்கு 2 பேர் மந்திரியாக இருக்காங்க. அதுக்குள்ளே தீர்மானம் போட்டாங்க, இனிமேல் இந்த மந்திரி பதவியை சைக்கிளில் விடணும், ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி, ஒரு வருஷம் மந்திரி, அவங்க மட்டும் மந்திரியாக இருக்கிறதா, அப்போ நாங்கள் கூட அதுக்குள்ளே ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் வாட் த காங்கிரஸ் பார்ட்டி இஸ். ஸோ கீழே வந்து அவங்களுக்கு கிரவுண்ட் ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 2 இடத்துல இருப்பாங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ வந்து தாவேக்காவோ அதிமுகவோ திமுகவோ ஏதோ ஒரு கூட்டணி கட்சியோட தயவில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்தி கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் பேஸே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருங்கட்சிகள் தான் இந்தி கூட்டணிக்கே லைஃப் கொடுக்குறவங்க தமிழ்நாட்டில். அப்போ தாவேக்கா உள்ளே வந்தால் இந்தி கூட்டணி இருக்கும், அது இல்லைன்னா பழங்கதையாக இருக்கும். The Fire Media, the Journalist Summit 2.0. Title sponsor, Dr. Srivarma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். In association with Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Powered by GT Holidays. South India's #1 travel brand. We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எஜுகேஷனல் பார்ட்னர் பட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபுட் பார்ட்னர் விஎஸ் பிரியாணி, த ஆர்ட் ஆஃப் பிரியாணி பர்ஃபெக்டட். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஃபிட்டோவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட். The Fire Media's The Journalist Summit 2.0. Title sponsor, Dr. Srivarma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். In association with Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Powered by GT Holidays. South India's #1 travel brand. We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எஜுகேஷனல் பார்ட்னர் Patrician College of Arts and Science. Food partner VS Biryani, the art of biryani perfected. Refreshment partner Fitovers Sports Infrastructure and Management. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.